24 புள்ளி கோலம் வச்சாலும் சரி, இல்லை 36 புள்ளி கோலம் வச்சாலும் சரி, அதில் அந்த கோலத்தை தொடங்குறதுக்கு அந்த கோலத்தை முழுசாக போட்டு முடிக்கணும்னா முதல் புள்ளி வைக்கணும். இந்த பெண்கள் கோலம் போடுறது முன்னாடி பாருங்க, இப்படி ஆரம்பிக்கவா, அப்படி ஆரம்பிக்கவா கஷ்டப்படுவாங்க. ஆனால் முதல் புள்ளி வச்சுட்டாங்கன்னா கடற்கரை கோலம் போடுவாங்க. இல்லையா? இன்னைக்கு முதல் புள்ளி வைக்கிறதுக்கு ஆள் வேணும். 22 வருஷம் முதல் புள்ளியாக அண்ணன் கத்தை மத்தியில் வச்சிருக்கேன். அல்லேலூயா. கத்தை நல்ல ஒரு அமை. எப்பவுமே அவனை புரிஞ்சு கொள்வதில்லை. பவுல் ஒரு இடத்துல ஊழியர் செஞ்சபோது அங்கே நிறைய கலகம் வந்துருச்சு. அந்த கலகத்தில் எதுக்கு கலகம் வந்ததுன்னு தெரியல. ஆனால் அங்கே அலெக்சாண்டர் ஒருத்தர் முன்னாடி இழுத்து விட்டாங்க. பேசுறது கூட முடியல. ஒருத்தர் முன்னாடி வந்தால் தான் பேச முடியும். ஒரு ஆள் முன்னாடி வந்தால் தான் செயல்பட முடியும். சொல்லுங்க. இல்லைன்னா ஏன் நடக்கு ஏது நடக்குன்னு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒருத்தர் அதனால தான் நம்ம ஊரில் பாருங்களேன், ஆட்டை குளிப்பாட்டும் போது என்னதான் ஆட்டை வந்து அந்த கம்மாயில் ஓடி 10 நாள் உள்ள பாயவே பாயும். ஒரு ஆட்டத்துக்கு உள்ள போட்டோம் மற்ற ஆட்டு பாய்ச்சல். சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல குதிக்கிறதுக்கு ஒரு ஆடு தேவைப்படுது. சொல்லுங்க. அதனால நம்முடைய ஆண்டவர் இயேசு முதல்ல உள்ள குதிச்சார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு எது வழியோ அந்த வழியில இயேசு குதிச்சார். அவர் குதிச்சதுனால பின்னாடி எல்லா ஆடும் போயிட்டோம். சொல்லுங்க. அது மாதிரி தான் அந்த பனவழி சத்தத்துல அந்த 72 பேருக்கு கர்த்தர் தெய்வம் அண்ணனை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. நான் எல்லாரும் கூட சொல்லுவேன், இன்னைக்கு முதல்ல குதிக்க ஆள் இல்லை. முதல்ல குதிக்க ஆள் இல்லை. அதனால அப்படிப்பட்ட ஊழியங்கள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணும்.